சரி, உங்கள் அப்பா தான் பெரிய சமூக சேவர், தமிழ் திரையுலகுக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாருல அவங்க பையன் விஜய் சங்கர். அப்போ உங்கள் அப்பாவோட இல்லத்தை நீ நினைவில்லமாக தானே மாற்றணும் இல்லையா? உங்கள் அப்பா பெரிய சேவை செஞ்சுருக்காரு, அதை நினைவில்லமாக மாற்றணும் அந்த தெருவில் குடியிருக்கிற வீட்டை இல்லையா? பாம்பே பிரேசியர்னு ஒரு ஹோட்டலுக்கு வாடகை விட்ருக்காங்க. சென்னை நகரோட வெளியே இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அது ஒன்று. ஒரு நாள் போகலாங்க. என்னப்பா? நீ ஹோட்டல் வாடகை விட்டுட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கிற, அதுக்கு அவர் அங்கே குடியிருந்தான்றதுக்காக அந்த தெருவுக்கு பேர் வைக்கணுமா? கல்லூரி சாலைன்னா அங்கே அந்த பேர் இருக்குது, இருந்துட்டு போகுது. 100 வருஷமாக கல்லூரி சாலையாக அது அறியப்படுகிறது. இப்போ எதுக்கு அது ஜெய்சங்கர் சாலையாக அறியப்படணும்? இதே மாதிரி எஸ்வி சேகர் நிகழ்ச்சிக்கு போயிட்டு அவங்க அப்பா பேர், அரசு தலைமை வழக்கறிஞர் திரு PS ராமனோட அப்பா பேர் ஒரு தெருவுக்கு. அதில் ஒரு சிறு திருத்தம், அந்த முழு சாலையும் அவ்வை சண்முகம் சாலை என்று இருந்ததை அவ்வை சண்முகம் பேரை எடுத்துட்டு இவங்க பேரை வச்சுட்டாங்கன்னு சொன்னேன். அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அது திருத்தினாங்க. அவ்வை சண்முகம் சாலையில் அந்த மொத்த ரோடில் ஒரு பகுதி, எங்கள் அப்பா குடியிருந்த வீட்டோட அந்த ஒரு பகுதி தான் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வை சண்முகம் குடியிருந்த பகுதி இன்னும் அவ்வை சண்முகம் சாலையாகவே இருக்கிறது என்று சொன்னாங்க. இருந்தாலும் நீங்கள் எதற்கு பெயர் மாற்றுகிறீர்கள்?